இந்த உலகத்துல யாராலையுமே அபகரிக்க முடியாத ஒரு சொத்து உங்ககிட்ட இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அது என்னன்னு உங்களுக்கே புரியும். நான் உங்கள் முத்துச்செல்வன். இது நம்ம செல்வா டாக்ஸ் தமிழ். செல்வா டாக்ஸ் ஃபேமிலிக்கு இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. க்ரோ வித் மீ. செல்வா டாக்ஸ் ஃபேமிலியை ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னையில இருந்து ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். அது என்னன்னா, உலகமே திரும்பி பார்க்க வச்ச மாபெரும் ஆளுமைகளோட ரகசியங்களை இந்த வாரத்துல அலசி ஆராய போறோம். அவங்க ஜெயிச்ச கதையை விட அவங்க தோத்து போனப்போ என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ரகசியம் தான் நம்ம வாழ்க்கையவும் மாத்த போகுது. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த முதல் ஆளுமை யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஒரு சின்ன டைம் டிராவல். 1800களோட ஒரு நள்ளிரவு நேரம். அங்கே ஒரு தூரத்துல ஒரு குடிசை வீட்டுக்குள்ள ஒரு மெழுகுபத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு நபர் பழைய புத்தகத்தோட தரையில அமர்ந்திருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட மேஜையோ நாற்காலி வாங்கவோ அவர்கிட்ட காசு கிடையாது. அடுத்த நாள் காலையில அதே நபர் ஒரு மர பெஞ்சில உட்கார்ந்துருக்காரு. அவரோட ஷூ கிழிஞ்சு விரல்கள் வெளியில தெரியுது. அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த ஒரு பணக்காரர் இவரை பார்த்து கிண்டல் பண்றாரு. என்னப்பா நீ பெரிய லட்சியத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேயே, கிழிஞ்ச ஷூவை மாத்துறது கூட உன்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. இப்போ அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. 4 பேருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அமைதியா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரு. சார், என்னோட ஷூ வேணா கிழிஞ்சிருக்கலாம், என்னோட லட்சியங்கள் கிழிஞ்சு போகல. இப்போ என் கால்கள் தரையில இருக்கலாம், என்னோட சிந்தனைகள் வானத்தை நோக்கி தான் இருக்குன்னு சொல்றாரு. காலங்கள் அப்படியே ஓடுது. அந்த நபரும் ஒரு சிறந்த இடத்துக்கு வந்துட்டாரு. தன்னோட மகனை முதல் நாள் ஸ்கூல்ல சேர்க்க போறாரு. அப்போ ஆசிரியர் அறையில இருக்காரு. கேட்டுக்கு வெளியில நின்னு அந்த நபர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் அதுல என்ன எழுதினாரு தெரியுமா? ஆசிரியரே, என் மகனுக்கு ஒன்னேன்னு சொல்லி கொடுங்க. வெளியில கிடைக்கிற 5 ரூபாயை விட கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த ஒரு ரூபா பெருசுன்னு புரிய வைங்க. உலகம் பூரா எதிர்த்து நின்னாலும் என் மகன் உண்மைய சொல்ல தயங்க கூடாது. அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க அப்படின்னு கடிதத்தை எழுதி ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாரு. இதை கேளுங்க. 30 வருஷமா வெறும் தோல்விகளை மட்டும் பார்த்து விறகு வெட்டியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவருக்கு எப்படி இப்படி சிந்திக்க முடிஞ்சிச்சு? யார் அந்த நபர் தெரியுமா? அவரோட பேரு ஆபிரகாம் லிங்கன். ஆனா இப்பதான் கதையே ஆரம்பிக்குது. விறகு வெட்டியா இருந்த ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவோட அதிபரான பிறகு சட்டமன்றத்துல முதல் தடவையா கால் எடுத்து வைக்கிறாரு. அங்க இருந்த பணக்காரர்கள் எல்லாருமே இவரை அவமானப்படுத்தணும்னு நிறைய பிளான் பண்றாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் எந்திரிச்சு லிங்கனை பார்த்து, உன்னோட அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சட்டமன்றமும் லிங்கனை பார்த்து கிண்டல் செய்து சிரிச்சு அசிங்கப்படுத்துறாங்க. தன்னை அவமானப்படுத்தின அந்த பணக்காரர்கிட்ட ஆபிரகாம் லிங்கன் கொடுத்த மாஸ் பதில் என்ன? அந்த ஒரு பதில் தான் உலகமே இவரை திரும்பி பார்த்துச்சு. இதை பத்தி பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோல சந்திப்போம். நான் உங்களை முத்துச்செல்வன். இது நம்ம செல்வா டாக்ஸ் தமிழ்.